கவின் ரியலேஷன் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் வாயிலுன்னு ஒரு வில்லேஜில் ஒரு ஃபார்ம் லேண்ட் பார்க்க வந்திருக்கும். இது ஒரு சின்ன வீடும் இருக்குது, ஃபார்ம் ஹவுஸ்னு கூட சொல்லலாம். லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 71 சென்ட், கிட்டத்தட்ட 13 கிரவுண்டு. ஸ்கொயர் ஃபீட்டில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,956 ஸ்கொயர் ஃபீட்டு. ஆன் வில்லேஜ் ரோடு மேலே இருக்கவங்களுக்கு கிட்டத்தட்ட மினிமம் வந்து ஒரு 50 அடி ரோடு வந்து நல்ல ஒரு 50 அடி ரோடு எக்ஸ்டென்ஷன் எதுவுமே கிடையாது. ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 107 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும். சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. நல்லா வந்து ஒரு ஆதார் காம்பவுண்ட் போட்டு ஒரு சின்ன வாட்ச்மேன் ஷெட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டியோட கீழே இருந்து எடுத்த வீடியோ வந்து நான் ஐ பட்டன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கலாம். நீங்கள் பழைய வீடியோ நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து இந்த காம்பவுண்டட் ப்ராப்பர்ட்டி தான். முன்னாடி வந்து மாமரங்கள், தென்னை மரம், கொய்யா எல்லாம் வச்சுருக்காங்க. பின்னாடி வந்து கிட்டத்தட்ட பாதி லேண்ட் வந்துட்டு ஒரு எம்டி வேக்கன்ட் லேண்டாக தான் வச்சுருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து இந்த ரேட் வந்து டபுள் தான் ஆகும். இப்போ 11.5 லட்ச ரூபா இருக்கிற ஒரு கிரவுண்டு ஃபியூச்சரில் 20 லட்ச ரூபா ஆகிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு 1 இயர்க்குள்ளே ஆகிடும் மேக்ஸிமம் உங்களுக்கு. அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 107 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. அதில் கொஞ்சம் 30 ஃபீட் இடம் விட்டு பின்பக்கம் இருக்கிற லேண்டை சேல் பண்ணிட்டு முன்னாடி நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். அப்போ சேல் பண்ணும்போது நீங்கள் வாங்குகிற ஃபுல் லேண்டோட காஸ்ட் வந்து ஆஃப் லேண்ட் காஸ்ட்டில் போயிடும். அப்போ ஒரு ஆஃப் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்ச மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அப்ரிசியேஷன் இருக்கக்கூட ஒரு ஏரியா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு ரொம்ப பக்கத்தில் இருக்கும், ஜங்ஷனும் இருக்குது. ஃபுல்லி ஆர்ஆர் காம்பவுண்டு. நல்லா பாருங்கள், ஃபுல்லி ஆர்ஆர் காம்பவுண்டு ரோடு ஃபேஸிங்கில் இருக்குது. நல்ல ஒரு லென்த்தியான ப்ராப்பர்ட்டி. கிட்டத்தட்ட 400 அடிக்கு மேலே லென்த் இருக்குது உங்களுக்கு. 107 அடி ஃப்ரண்டேஜ். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 79 ஃபீட் வரும் உங்களுக்கு. எப்பவுமே வெஹிக்கிள் மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. நல்ல தண்ணி வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா பக்கத்தில் வந்து உங்களுக்கு ரிவர் இருக்குது. பாலார் ரிவர் வந்து பக்கத்துலேயே இருக்கிறதால உங்களுக்கு வந்துட்டு தெரியுது பாருங்கள், வியூ தெரியுது பாருங்கள். பாலார் ரிவர் இருக்குது, செக் டேமும் இருக்கும் உங்களுக்கு பக்கத்தில். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 மீட்டர் தான் உங்களுக்கு வந்து மெயின் ரோடு ஈசிஆர் ஜங்ஷன் வரும் உங்களுக்கு. இந்த வாயில் ஒரு ஜங்ஷன் சொல்லுவாங்க. நல்ல ஒரு எப்பயுமே ஒரு கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. நல்ல வெஹிக்கிள் மூவ்மெண்ட் இருக்கும். எல்லாருக்குமே தெரியும் இந்த ஏரியா வந்து வாயிலூர் பிரிட்ஜினாலே உங்களுக்கு வந்து நல்லா நிறைய பேர் தெரியும் உங்களுக்கு. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து அப்கமிங் ரோடு வந்து எக்ஸ்டென்ஷன் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரோடு வந்து எடுத்துகிட்ருக்காங்க. இதுதான் உங்களுக்கு வந்து ஜங்ஷன். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா பாண்டிச்சேரி, ரைட்டில் போனீங்கன்னா செங்கல்பட்டு போகலாம். இந்த பக்கம் வந்து சென்னை. 150 மீட்டர் தான் நமக்கு வந்து இங்கேருந்து பக்கத்தில் பியூர் வில்லேஜஸ் பக்கத்தில் எல்லாமே இருக்குது. அண்ட் அப்கமிங் ரோடு பாருங்கள் எடுத்துகிட்ருக்காங்க. 6-way லேன் வருது. இதெல்லாம் வந்து வண்டி போக ஆரம்பிச்சிச்சுன்னா இதோட ப்ரைஸ் வந்து வேறு மாதிரி ஆகிடும். இங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 மீட்டர் தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாகவே வந்து 1.49 crore உங்களுக்கு. ஸ்லைட்லி நெகோஷியபிள். இந்த ப்ராப்பர்ட்டி வியூ வந்து இங்கேருந்து ரோட்லேருந்து வியூ வந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி தான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற இந்த ஒரு 11.5 லட்ச ரூபா பர் கிரவுண்டு உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக டபுளாக தான் ஆகும். நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவைப்படும் எனக்கு. கவின் ரியல் சேனல் என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இந்த மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எதாவது சேல் பண்ணுங்கள், எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.